இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. சில கதைகள் நம்ம மனசை ரொம்ப ஆழமாக பாதிக்கும். அதுக்காக அந்த கதைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இல்லை ரொம்ப ட்ரமாட்டிக்காக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எளிமையான கதைகளாக இருக்கும், ஆனால் அதுதான் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சிறுகதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளராகிய ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி எழுதிய வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற சிறுகதை. ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி அவர்களின் எழுத்துக்களை நாம எதுக்காக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. தஸ்தயேவ்ஸ்கி அவர்களின் எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது நம் அந்தரங்கத்தை அவை நமக்கே அடையாளம் போட்டு காட்டுற மாதிரி இருக்குமாங்க. நம்ம மனசுக்குள்ள யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்களை, ஒரு சில அவமானங்களை நமக்கு நாமே ஒழிச்சு வச்சிருப்போம். அதை அப்படியே மூடி மறைச்சு வச்சிருப்போம். அப்படி நாம் மூடி மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ரகசியங்களையும் அவமானங்களையும் மறுபரிசீலனை செய்யற மாதிரி இருக்கக்கூடியவை தான் ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி அவர்களின் எழுத்துக்கள். அவருடைய கதைகள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள், குறிப்பா அந்த இளைஞர்கள் ரொம்ப வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. அவங்க அதிகமா பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஆனா பேச முடியாதவங்களா இருப்பாங்க. மன உளைச்சலுக்கு ஆளானவங்களா இருப்பாங்க, மன சிக்கல்கள்ல இருப்பாங்க. ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்வாங்க. அவங்க கூடவே அவங்க அதிக நேரம் பேசிக்கொள்வாங்க. வெளியே இந்த உலகத்துல இருக்கிற யாருமே என் மேல அன்பு செலுத்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனியா மௌனமா அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா உலகத்தின் மீது தீராத அன்பை செலுத்துறவங்களா இருப்பாங்க, தனிமையை அதிகமா விரும்புறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவர் தான் இந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரமும். இவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப கற்பனை சக்தி மிகுந்தவரா, கன உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. அவரு ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. 4 இரவுகள் அவங்களுடைய சந்திப்பு நடக்குது. அந்த சந்திப்புகளின் மூலமா அவங்களுக்கு இடையில ஒரு நம்பிக்கை உருவாகுது. அந்த நம்பிக்கை காதலா மாறுது. காதல் கை கூடுதா, இல்லைன்னா எப்பொழுதும் போல ஒரு கனவாகவே அது கலைந்து போகுதா அப்படிங்கிறத தனக்கே உரித்தான அற்புதமான எழுத்து நடையில ஒரு தத்துவார்த்த ரீதியில ரொம்ப அற்புதமான படைப்பா கொடுத்திருக்கிறாரு ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி அவர்கள். இந்த கதை 3 முறை ஆங்கிலத்துல திரைப்படமா எடுக்கப்பட்டிருக்குது, ஹிந்தியில 2 முறை திரைப்படமா எடுக்கப்பட்டிருக்குது. இந்த கதையை தழுவி தமிழ்லையும் ஒரு திரைப்படம் வந்திருக்குது. கதையை முழுசா கேட்டுட்டு அது என்ன கதை, என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி எழுதிய வெண்ணிற இரவுகள் சிறுகதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு. ரஷ்யால செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த நகரத்துல தான் இந்த கதை நடக்குது. இதுக்கு வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற தலைப்பு எதனால வந்துச்சு அப்படிங்கிறத நான் கதையினுடைய கடைசியில உங்களுக்கு சொல்றேன். ரஷ்யாவின் அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துல மார்ச் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் சூரியன் முழுசா மறைஞ்சே போகாது. அதாவது ராத்திரி 10 மணி வரைக்கும் கூட அங்கே சூரியன் வெளிச்சமாவே தான் இருக்குமா. 10 மணிக்கு மேலே மறைஞ்சு அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு திரும்ப உதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பகல் பொழுது ரொம்ப நீண்டதாக இருக்கும். ஆனால் சாயங்காலத்துக்கு அப்புறமே ரொம்ப பளிச்சுன்னு பயங்கர வெளிச்சத்தோட சூரியன் இருக்காது. இந்த அந்தி நேரம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு சாயங்கால நேரத்தில் சூரிய வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அப்படி தான் ராத்திரி வரைக்குமே இருக்கும். இந்த மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே ஒரு மனிதர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் பொதுவாக தனிமையை விரும்பக்கூடியவர். தனக்குத்தானே அதிகமாக பேசிப்பார், வேற யார்கிட்டையுமே அதிகமாக பேசவே மாட்டார். அந்த ஊரில் அவர் 8 வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் கூடவோ அவர் பழகினதே கிடையாதான். அவருக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. பகல் நேரம் முழுக்க புத்தகங்கள் படிப்பார். ராத்திரி நேரத்தில் அப்படியே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் அங்கே எங்கே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாருமே கோடை வாசஸ்தலங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ராத்திரி நேரத்துல அந்த ஊர்ல அப்படியே உலா வர்றாரு. ஊரே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, யாரையுமே காணுமே, ஒரு மனிதனுமே இங்க இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோட நடக்கிறாரு. அவருக்கு மனிதர்களை அவர் பார்த்து அதிகமா பேசினதில்லை. அதனால எந்த மனிதனுக்குமே இப்படி ஒருத்தர் இந்த நகரத்துல இருக்கிறாரு அப்படின்னே தெரியாது. ஆனா இவருக்கு அந்த மனிதர்கள் எல்லாரையுமே தெரியும். ஏன்னா தினசரி ராத்திரி போகும் பொழுது நிறைய பேர் முகங்களை பார்க்கிறாரு. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் பொழுது இவரும் சந்தோஷப்படுவாராம். அவங்க கவலையோடு இருக்கிறத பார்க்கும் பொழுது இவரும் கவலைப்படுவாராம். இப்படி அந்த ஊர் மக்களோட அவருக்கான ஒரு பிணைப்பு இருக்குது. 8 வருடங்களா இருக்கிறாரு. ராத்திரி நேரத்துல அவர் அப்படியே அந்த நகர் வலம் வரும் பொழுது அங்க நிறைய வீடுகள் இருக்கும். வீடுகள் கூட இவரோட பேசுற மாதிரி அவருக்கு தோணுமா. அதுல ஒரு வீடு இவரை பார்த்து சொல்லுமா, உனக்கு தெரியுமா, எனக்கு மேல 2nd ஃப்ளோர் கட்ட போறாங்க அப்படின்னு. கொஞ்ச தூரம் நடந்து வந்த உடனே இன்னொரு வீடு சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள்ல புனரமைக்க போறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும். இன்னொரு வீடு சோகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த வீடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீக்கிரையான வீடு.
அந்த தீ வந்தப்போ நான் எப்படி கதறி துடிச்சேன்னு தெரியுமா, எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படின்னு அந்த வீடு இவர்கிட்ட சொல்ற மாதிரி அவருக்கு இருக்கும். இப்படி இந்த வீடுகள் பேசுற மாதிரி எல்லாம் கற்பனை செஞ்சுக்கிட்டு நடந்து போவாரா. அப்போ அவருடைய கற்பனா சக்தி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வாழ்க்கை முழுக்க அவர் வந்து ஒரு கன உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 8 வருஷமா எந்த மனிதரோடவும் நேரடியாக அவர் பேசினது இல்லை, ஆனா வீடுகள் பேசுற மாதிரி நினைக்கிறாரு. இதுல இருந்தே அவர் ஒரு வித்தியாசமான மனிதர்னு நமக்கு தெரிய வருது இல்லையா. அப்படி அவர் நடந்து போகும் பொழுது அங்கே இன்னொரு வீடு இருக்குமா. அது வந்து ரொம்ப பிங்க் கலரில் கற்களால் கட்டப்பட்ட வீடு, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கர்வமும் இருக்கிற மாதிரி அவர் உணர்ந்திருக்கிறாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அது. திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து பார்க்கும்போது அந்த வீடு முழுக்க அப்படி மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்களாம். இவருக்கு அந்த வீட்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு மஞ்சள் பறவை மாதிரி இருக்கு. அந்த கலர் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த வீடு வருத்தத்தோட பாரு என் கலரை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. இவர் யோசிக்கிறாரு, ஒரு வீடு கூட இந்த மனிதர்கள் அந்த விருப்பமா இருக்கவே விட மாட்டாங்களா, அவங்க விருப்பத்தை தான் அந்த வீட்டு மேல திணிப்பாங்களா அப்படின்லாம் நினைக்கிறாரு. இப்படி அந்த ஊர்ல யாருமே இல்லாத அந்த ஒரு இரவு பொழுதுல ரொம்ப தூரம் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. போய் 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 களைச்சு போய் ராத்திரி 10 மணி ஆகிருச்சு. சரி 10 மணி ஆகிருச்சு, இப்போ கொஞ்சம் சூரியன் மறையிற மாதிரி ஆகுது, இப்போ வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து வராரு. வரும்பொழுது தனிமையில் இருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை அப்படியே முணுமுணுத்துட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த பாலத்தில் கையை பிடிச்சிட்டு கீழே ஓடிக்கிட்டு இருந்த அந்த நீரை அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. தூரத்துல இருந்து பார்க்கும்போதே அந்த பெண் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுது. மாநிறமா இருக்கிறாங்க, ஆனா ஒரு அழகிய பெண். அவர் எதுக்காக இந்த ராத்திரி நேரத்துல இந்த பொண்ணு தனியா அப்படி பாலத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு அந்த பொண்ணையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வராரு. கொஞ்ச தூரம் தள்ளி வந்த உடனே விசும்பல் சத்தம் அவருடைய காதுல கேட்குது. ஐயோ, இவ அழுதுட்டு இருக்கிறாளா, இந்த நேரத்துல எதுக்காக இவ அழுதுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பக்கத்துல போறாரு. ராத்திரி ஒரு ஆண் தன்னை பின்தொடர்ந்து வர்றதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து எந்திரிச்சு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒரு குழப்பம், ராத்திரி தனியா போறாளே அப்படின்னு இவரும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு சாலையை கடந்து அந்த பொண்ணு போறாங்க. போகும்பொழுது ஒரு நபர் வர்றாரு. அவர் கொஞ்சம் குடிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாரு, ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வர்றாரு. வந்து இந்த பெண் கிட்ட வந்த உடனே இவருக்கு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு தோணுது. உடனே வேகமா சாலையை கடந்து வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு என் கையை பிடிச்சிக்கோ, அப்போதான் நீ அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் இவரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த தள்ளாடிட்டே வந்த நபர் அங்கேருந்து போயிட்டாரு. 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. இப்போ அவர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, முதல்ல என்னை பார்த்து பயப்படாமல் அங்கேயே உட்காந்துருக்கலாம்ல, ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடி வந்த அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தர் தள்ளாடிட்டே வந்தாரே, அவரை மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் அப்படி பயந்து எந்திரிச்சு வந்தேன். சரி, அப்போ இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா, என் மேலே நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை நான் கூர்ந்து கவனிக்கிறேன், ஆனால் உங்கள் கையே இப்படி நடுங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து தோழிகளே கிடையாது, எனக்கு இப்போ ஒரு தோழி இருக்கிறான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு, அதுவும் என்னுடைய தோழி இவ்வளோ அறிவாக இருக்கிறான்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, உங்கள் கையே நடுங்குது அப்படின்னு உடனே அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு பொண்ணு கூடவும் நான் பேசினதே கிடையாது. நான் முதலாக பேசக்கூடிய பெண் அப்படின்னா நீ தான், அதுவும் நீ அழகான பெண், என்னுடைய கையை வேற பிடிச்சிருக்கிற, என் கூட பேசிக்கிட்டு இருக்கிற, அப்போ எனக்கு நடுக்கம் வராதா என்ன? நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆள், ரொம்ப சாதுவான ஒரு ஆள், ஆனால் என் கூட யாருமே பேச மாட்டாங்க. எந்த பொண்ணும் என்னை காதலிக்க வேண்டாம், என் கூட பிரியமாக இருக்க வேண்டாம், ஆனால் ஒரு 2 நிமிடம் என் கூட பேசலாம்ல, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாரும் என்னை பார்த்தாலே அப்படி வெறுத்து ஒதுக்குறாங்க. 8 வருடமா இதே ஊர்ல தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல தோழி அப்படின்னோ நல்ல நண்பர் அப்படின்னோ யாருமே கிடையாது. எனக்கு 26 வயதாகுது. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணோடவும் பழகினதே கிடையாது. உனக்கு தெரியுமா, நான் 3 பேரை காதலிச்சிருக்கிறேன். அந்த 3 பேரையும் நான் என்னுடைய கனவுலையே தான் காதலிச்சிருக்கிறேன். எனக்கு வரக்கூடிய பெண்கள், என்னுடைய தோழிகள் எல்லாருமே என் கனவுலையே தான் என் கூட இருக்கிறாங்களே தவிர நிஜத்துல எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பொண்ணு அவரை பார்த்துட்டு, உங்களுடைய எதிரி அப்படின்னா அது கண்டிப்பா நீங்களா தான் இருப்பீங்க. ரொம்ப சாதுவா கூச்ச சுபாவத்தோடு இருக்கக்கூடிய ஆண்களை கண்டிப்பா பெண்களுக்கு பிடிக்கும். அதனால பெண்களுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் உங்களுடைய எண்ணம் தானே தவிர அது உண்மை கிடையாது அப்படின்னு. இவருக்கு அவங்க பேசுறதை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டதும் காதல்ங்கிற மாதிரி அந்த பெண் மீது இவருக்கு காதலும் வந்துருச்சு. அப்புறம் கேட்குறாரு, சரி நீ எதுக்கு அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்த அப்படின்னு. 2 நிமிஷம் கூட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட பேசின உடனே நீங்கள் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா? எனக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை,
எனக்கு உங்களோட செலவழிச்ச இந்த நேரம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நாளைக்கும் நான் இங்கே வர்றேன், நீயும் வருவியா? உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு இன்னும் தொடர்ந்து அவர் பேசிகிட்டே போகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு நான் இங்கே வருவேன்னா அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா வருவேன். ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. சரி, நான் வர்றேனோ இல்லையோ, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு. என்ன சத்தியம் இவர் கேட்குறாரு. எந்த காரணத்தை கொண்டோ என்னை காதலிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல நண்பனா, ஒரு சகோதரன் மாதிரி இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிச்ச பொண்ணுங்கிறத தாண்டி அவரை கொஞ்ச நேரம் மதித்து 2 நிமிஷத்துக்கு மேலே பேசின ஒரு பொண்ணே இவங்க தான். ஆனால் எடுத்த எடுப்புலையே இப்படி ஒரு சத்தியத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுறது? சரி அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு திரும்பவும் சொல்கிறாரு, ஆனால் உன் கூட செலவழித்த இந்த நேரத்தை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வராது. நான் இதை பற்றியே தான் கனவு கண்டுட்டே இருப்பேன். நாளைக்கு நான் திரும்பவும் இதே இடத்துக்கு வருவேன். நீ வரலனாலும் பரவாயில்ல, இங்கே வந்து உட்காந்து உன் கூட பேசினதை நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கனவுகளுக்குள்ளே வாழ்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவங்களும் போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட பேசிட்டாளே அப்படின்னு. அவர் மனசுக்குள்ள உண்மையிலே காதல் உருவாகுது. அந்த பெண்கிட்ட அந்த காதலை அவரால் வெளிப்படுத்த முடியல. மனசுக்குள்ளே வைக்கிறாரு. அவருடைய கனவுகளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. முதல் நாள் இரவு முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது 2ஆம் நாள் இரவு. 2ஆம் நாள் இரவு பொழுது 10 மணிக்கு அதே போல் அங்கே வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்காத வகையில் அந்த பெண்ணும் இப்போ வராங்க. வந்த உடனே அவங்களும் சொல்கிறாங்க, நேற்று ராத்திரி எனக்கும் உங்களை பற்றிய நினைவு நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. என்னுடைய பெயர் நாஸ்தென்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நாஸ்தென்கா ரொம்ப அருமையான பெயர் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நாஸ்தென்கா. இவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் எவ்வளோ தனிமையாக அனுபவிச்சாரு, அவர் எப்படி தன்னுடைய கனவுகளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இந்த கற்பனைகளுக்குள்ளே வாழ்கிறதே அவருக்கு எவ்வளோ திருப்தியானதாக இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப வில்லா வாரியாக நிறைய பெரிய பெரிய கதைகளாக சொல்லி முடிக்கிறாரு. கேட்ட உடனே நாஸ்தென்கா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி கனவுலையே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நிஜத்தில் வாழ்கிறவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன கஷ்டங்களை கடந்து வந்திருக்க? உன்னால் சொல்ல முடிஞ்சா அதை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போது நாஸ்தென்காவுக்கும் அவர் மேலே ஒரு நல்ல எண்ணம் உருவாகிருச்சு. அதனால் அவங்க மனம் திறந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலே என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. நான் என்னுடைய பாட்டியினுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தேன். என் பாட்டிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. கண்ணு தெரியாமல் போன உடனே என்னை எங்கேயுமே வெளியே போகவே விட மாட்டாங்க. என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உடையோட என்னுடைய உடையை சேர்த்து ஒரு ஊக்கமாட்டி என்னை பக்கத்துலேயே உட்கார வச்சுருவாங்க. வாழ்நாள் முழுக்க இப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க சொல்கிறத முழுக்க நான் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சிறை மாதிரியான வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளை கூப்பிட்டு அவளோட ஆடையோட பாட்டியோடைய ஆடையை ஊக்குனால கட்டிட்டு நான் மெதுவாக எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். அந்த பெண் ஒரு ஊமை பெண். உடனே பாட்டி ஏதோ ஒரு விஷயம் கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணால் பதில் சொல்ல முடியல. அப்போ பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு நான் ஏமாத்திட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்த உடனே இன்னும் அந்த ஊக்க வச்சு பிடிச்சு என்னுடைய ஆடையோடு சேர்த்து அவங்கள வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கூட அசையக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. நரகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அப்போது எங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டில் எப்போவுமே ஒரு ஆளை நாங்கள் வாடகைக்கு வைப்போம். அந்த வாடகை பணத்தை வச்சு தான் என்னுடைய பாட்டி வந்து செலவுகள் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போன உடனே புதுசாக ஒரு ஆள் வந்தார். அவர் ஒரு இளைஞனாக இருந்தார், பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தார். இந்த விஷயத்தை போய் நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன், ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு பாட்டி அப்படின்னு. உடனே பாட்டி கேட்டாங்க, அவர் இளைஞரா வயசானவரா அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இளைஞருக்கும் வயசானவருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாரா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க. அழகாக இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அழகாக இருக்காருன்னா அவர் விஷயத்தில் நீ கவனமாக இருக்கணும், அழகாக இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து ரொம்ப அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். ஆனாலும் இப்படி ஒரு சிறை மாதிரியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது எனக்கு இயல்பாகவே அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டில் உள்ளே வந்து பேப்பர்லாம் ஒட்ட வேண்டிய வேலை இருந்தது. அதுக்காக அந்த நபர் வர்றாரு. வந்த உடனே பாட்டிக்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு, இவங்ககிட்டையும் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாட்டி உள்ளே போய் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் எந்திரிக்கும் போது என்னுடைய ஊக்கால அவங்க ஆடையோட பின்னப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதே மறந்து எந்திரிச்சு வேகமாக போனேன்.
அப்போ அப்படியே பாதியில் தடுத்து நிறுத்தப்பட்ட உடனே அந்த ஆள் என்னை ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்தாரு. எனக்கு அவமானமாக போயிடுச்சு. ஐயோ, இவர் முன்னாடி இப்படி பரிதாபப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பார்க்குறதும் என்கிட்ட பேசுகிறதும் தொடர்ந்தது. அவர் நிறைய புத்தகங்கள் எனக்கு கொடுத்து விட்டார். இந்த புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பாரு அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் அந்த புத்தகங்களை வாங்கிட்டு வந்து, பாட்டி இந்த மாதிரி ஒரு புத்தகங்கள் கொடுத்து விட்டுருக்கிறாரு, உங்ககிட்ட படிச்சு காட்ட சொன்னாருன்னு சொன்னோன்னே பாட்டி நம்பவே இல்லை. அதுக்குள்ளே ஏதாவது காதல் கடிதம் இருக்கான்னு பாரு, அந்த அட்டையில் ஏதாவது காதல் கடிதம் சொருகி வச்சிருக்கிறானான்னு பாரு, நம்பவே கூடாது இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் நாள் போக போக அது நல்ல புத்தகங்கள் அப்படின்னு பாட்டிக்கும் புரிஞ்சிருச்சு. அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் வாசிச்சு ஒரு கட்டத்தில் புத்தகம் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை எப்போ பார்ப்போம், அவர் கூட எப்போ பேசுவோம் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்தது. ஏதாவது அவர் வீட்டுக்கு மேலே அந்த படிக்கட்டில் ஏறக்கூடிய சமயத்தில் தான் அவர் கூட நின்று என்னால் பேசவே முடியும். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து கேட்டார், நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறியே, உனக்கு எதுவுமா போர் அடிக்கவே இல்லையா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாதா, வெளியே எங்கேயாவது போகலாம்ல அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படி யாருமே கிடையாது, நான் இங்கேயே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர், ஒரு நாடகம் இருக்குது, அந்த நாடகம் பார்க்க வர்றியா அப்படின்னு கேட்டார். சரி, பாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். பாட்டியும் கூட்டிகிட்டு வா, அவங்களுக்கும் நாடகம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். பாட்டிக்கிட்ட நாடகம் பார்க்க வரீங்களா பாட்டின்னு கேட்டோன்னா அவங்க சந்தோஷத்தோடு கிளம்பிட்டாங்க. அந்த இரவு பொழுதுல அவர் என்னையவே பார்த்துட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் உருவாகிச்சு. வீட்டுக்கு வந்த உடனே உடம்புல எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது. ராத்திரி முழுக்க அவருடைய நினைப்பாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து அடிக்கடி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் பேசவே இல்லை. அப்போ எனக்கு தோணுச்சு, அவருக்கு என் மேலே இருந்தது ஒரு பரிதாபம் தானா, அவருக்கு என் மேலே காதல் இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் திடீர்னு, அவர் இங்கே வந்த வேலை முடிஞ்சு போச்சு, மாஸ்கோவுக்கு கிளம்பி போக வேண்டிய நாள் வந்துருச்சு, அதனால நான் அந்த வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்னால் தாங்கவே முடியல. எனக்கு அவ்வளோ அழுகையாக வந்தது. இதுக்கப்புறமும் இந்த சிறை வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது, நான் அவர் கூடவே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். உடனடியாக பாட்டிக்கு தெரியாமல் என்னுடைய ஆடைகள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை முடிச்சா கட்டிட்டு அவருடைய வீட்டு வாசல் முன்னாடியே போய் காத்துட்டு இருந்தேன். அவர் எப்போ கதவை திறக்கிறாரோ அப்போ என்னை பார்க்கட்டும் அப்படின்னு 1 மணி நேரம் அந்த மூட்டை முடிச்சோட காத்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நேரம் கழித்து கதவை திறந்தார். திறந்ததுக்கப்புறமா என்னை பார்த்த உடனே, என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டார். நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன், மனப்பூர்வமாக உங்கள் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் மாஸ்கோ போகிறீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க. இதுக்கப்புறமும் இந்த பாட்டியோட சித்திரவதையில் இவங்க கூட என்னால் வாழவே முடியாது, நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு அழுதேன். என்னுடைய சுயமரியாதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர்கிட்ட போய் கதறினேன். அவர் என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார சொன்னார். அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், இதை பாரு நாத்தன்ஸ்கா, உனக்கு என் மேலே விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. நான் வாழ்க்கையில் கல்யாணம் அப்படின்னு ஒன்று பண்ணுனா கண்டிப்பாக உன்னை தான் பண்ணுவேன். எனக்கு சந்தோஷம் கொடுக்க உன்னால் மட்டும்தான் முடியும். ஆனால் எனக்கு இப்போது முக்கியமான வேலை இருக்குது, அதுக்காக நான் மாஸ்கோ போயே ஆகணும். அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு 1 வருடம் கழித்து தான் என்னால் வர முடியும். 1 வருடம் கழித்து நான் வரும் பொழுது அப்போவும் உனக்கு இதே மாதிரி என் மேலே விருப்பம் இருந்ததுன்னா, உன் வாழ்க்கையில் நீ வேறு யாரையும் சந்திக்காமல் யாரையும் காதலிக்காமல் இருந்தேன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போது 1 வருடம் ஆச்சு. 1 வருடமாக நான் அவருக்காக காத்துட்ருக்கிறேன். இந்த இடத்துல தான் என்னை சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். 1 வருடம் முடிஞ்சு அவர் இங்கேயும் வந்துட்டார். அவர் வந்து 3 நாள் ஆச்சு. ஆனால் அவர் என்னை வந்து சந்திக்கல. அதை யோசிக்கும் போது எனக்கு மனசு அவ்வளோ கவலையாக இருக்குது. அதனால தான் நான் அந்த பாலத்துக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு நாஸ்தன்கா அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் கவலைப்படணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அவரை பார்க்கும் பொழுது மோசமான மனிதர் மாதிரி தோணலை. அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட நீ எனக்காக காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உனக்கு ஒரு வேளை வேறு யாரையாவது பிடிச்சதுன்னா அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். 1 வருடத்துக்கு அப்புறமும் உன்னுடைய மனம் மாறாமல் இருந்ததுன்னா நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏமாற்றக்கூடிய நபர் மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. அந்த கடிதத்தை நான் அவர்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது சேர்க்குறேன் அப்படின்னு. நாஸ்தன்காக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருது. இவர் இப்படி சொன்னதை கேட்ட உடனே, உண்மையாவா சொல்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, கடவுள் எனக்காக உங்களை அனுப்பி வச்ச ஒரு வரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த கடிதத்தை எழுதுகிறாங்க. கடிதத்தை எழுதிட்டு
இதை எப்படியாவது ஒரு நபர் தெரிஞ்ச ஆள் இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. அவர் என்னுடைய காதலன் கிட்ட இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்த்துருவாரு. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு அவரை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதி கடிதத்தையும் கொடுக்குறாங்க. இவரும் அதை சந்தோஷமாக வாங்கி நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த பொண்ணு அவரை விரும்பலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ 2ஆம் நாள் இரவு இப்படி தான் முடியுது. அவங்க 2 பேரும் அடுத்த நாள் திரும்ப 10 மணிக்கு இங்கே சந்திக்கணும்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போது 3ஆம் நாள் இரவு பொழுது அதே இடத்துல வந்து அவர் உட்கார்றாரு. நாஸ்தன்கா வர்றாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மாதிரி தன்னுடைய காதலனை நம்ம பார்க்க போகிறோம், கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தாச்சு, அவர் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட அவ்வளோ சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. இவருக்கு நாஸ்தன்காவை பார்க்க பார்க்க மனசுக்குள்ள அவ்வளோ அன்பும் அவ்வளோ காதலும் உருவாகுது. ஆனால் என்னுடைய காதல் எவ்வளோ முட்டாள்தனமானது. அவன் எதுக்காக காத்துட்ருக்கிறா? காதலனுக்காக காத்துட்ருக்கிறா. அவன் ஏன் சந்தோஷப்படுறா? தன்னுடைய காதலனை பார்க்க போகிறதுக்காக சந்தோஷப்படுறா. இப்படி ஒரு பெண்ணை நினச்சி நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு அவருக்கு தோணுது. ஆனாலும் அந்த காதலை அவரால் மறுக்கவும் முடியல. அப்படியே அமைதியாக அவள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? ஒருவேளை அந்த நபர் வரல அப்படின்னா நாஸ்தன்கா என்னை காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. நேற்றைக்கும் முந்தானேத்தும் பார்த்ததை விட நாஸ்தன்கா கிட்ட இன்னைக்கு ஒரு சில மாற்றங்களும் தெரியுது. இன்னைக்கு இந்த மனிதரை அவங்க ஒரு மாதிரி கூர்ந்து அப்சர்வ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்போவுமே தன்னுடைய காதலனை பற்றியே மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இவர்கிட்டையும் முகத்தை பார்த்து பேசுகிறாங்க, இவர் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. நாஸ்தன்கா இவர்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது, நேற்று ராத்திரி முழுக்க எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருந்தது, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு. இவர் கேட்குறாரு, என்ன காரணம் அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷத்தோட. நீங்கள் என்னை காதலிக்கலல்ல, அதனால தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்றவங்கன்னா பார்த்த உடனே காதலை சொல்லிடுவாங்க, நீங்கள் காதலிக்க சொல்லி என்னை வற்புறுத்தவே இல்லையே, அதனால் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் அவங்க காதலனை பற்றி யோசிச்சுக்கிட்டு அவர் எப்போ வருவார் அப்படிங்கிற ஆர்வத்தோட சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதர் அந்த இடத்த நோக்கி வர்றாரு. வந்த உடனே இவர் வேகமாக எந்திரிக்கிறாரு. நாஸ்தன்கா கையை பிடிச்சிருந்தாரு, அந்த கையை அப்படியே உதறிக்கிட்டு நிற்கிறாரு. ஆனால் அந்த நபர் வந்து இவங்க எதிர்பார்த்த அந்த ஆள் கிடையாது, அவர் கடந்து போயிட்டாரு. அப்போ நாஸ்தன்கா இவர்கிட்ட, அவங்க வந்த உடனே எதுக்காக என் கையை விட்டீங்க? ஒருவேளை என்னுடைய காதலன் இப்போ வந்தால் கூட என் கையை நீங்கள் விடணும்னு அவசியமே கிடையாது. அவர்கிட்ட நான் உங்களை அறிமுகப்படுத்துவேன். நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம், எப்பொழுதுமே சிறந்த நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவர் அவங்கக்கிட்ட, இப்போ மணி என்னாச்சு தெரியுமா நாஸ்தன்கா? 11 ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்போது நாஸ்தன்காவுக்கு ஒரு விதமான வெறுமையும் ஒரு விரக்தியும் உண்டாகுது. ஏற்கனவே அவங்க காதலன் இங்கே வந்து 3 நாள் ஆச்சு, இவங்களை வந்து பார்க்கவே இல்லை. இப்போ கடிதம் கொடுத்து அனுப்பியாச்சு. கடிதம் கொடுத்து இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வர சொல்லி செய்தி அனுப்பியாச்சு. ஆனாலும் வரல. ஏன் வரல? அவருக்கு என்ன பிடிக்கலையா? அவர் என்ன வெறுக்கிறாரா? எப்போவுமே நான் தான் அவர்கிட்ட போய் என்னுடைய காதலை சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். அவர் எனக்காக எதுவுமே சொன்னதே கிடையாது. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சா? அவர் என்னை தேடி வரமாட்டாரா? அந்த கடிதத்தை பார்த்தும் ஏன் அவர் என்னை தேடி வரல அப்படின்னு குழப்பத்தில் கவலையில் அவங்க முகம் அப்படியே வாடி போயிடுது. அப்போது இவர் சொல்கிறாரு, நாஸ்தன்கா நீங்கள் அப்படிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. அந்த கடிதம் ஒரு வேளை அவர்கிட்ட போய் சேராமல் இருந்திருக்கலாம், இல்லை இதுக்கு நாளைக்கு பதில் எழுதலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அந்த கடிதத்தை கொண்டு போன நபர் இவர்கிட்ட அதை கொண்டு சேர்க்காமல் இருந்திருக்கலாம். எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மனசு உடைஞ்சு போகாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. நாஸ்தன்கா அதை கேட்ட உடனேயும் அவங்க மனசுக்குள்ளே அதை நம்பவே முடியல. கவலையில் இருக்கிறாங்க, வருத்தத்தில் இருக்கிறாங்க. இவரை பார்த்து சொல்கிறாங்க, இப்போது நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களையும் அவரையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன் உங்களை மாதிரி அவர் நல்லவராக இல்லை? ஏன் நீங்கள் அவராக இருக்கக்கூடாது? நீங்கள் என்னை எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்க. அவர் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கவே மாட்டார். ஆனாலும் எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்குது, நான் அவரை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர், சரி அப்போ ஒன்று பண்ணலாமா, நான் அவரை நேரில் போய் சந்திக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி அவரை நேரில் சந்தித்து நாளைக்கு உன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்லி அவங்க மூலமாக அவரை எப்படியாவது சந்தித்து நாளைக்கு என்னையை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரிங்கிறாரு. இப்படி அந்த 3ஆம் நாள் சந்திப்பு அந்த இடத்துல முடிவடையுது. 4ஆம் நாள், இதுதான் கடைசி நாள். 4ஆம் நாள் ஆன உடனே இவர் அங்கே வந்து அதே இடத்துல காத்துட்ருக்கிறாரு. நாஸ்தன்காவும் வர்றாங்க.
நாஸ்தன்கா கிட்ட இவர் கேட்குறாரு, பதில் கடிதம் வரலையா அப்படின்னு. அவங்க இவரை பார்த்து, என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்பிட்டீங்கல்ல, அவர் உங்களுக்கு பதில் செய்தி எதுவுமே சொல்லலையா அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவர் வரல அப்படிங்கிறது. ரொம்ப வருத்தப்பட்டு உடஞ்சி போய் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க நாஸ்தன்கா. இப்படி ஏன் பண்ணுறாரு? இவ்வளோதான் என் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதையா? அவர் என்னை வந்து பார்க்கல, நான் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறேன், அந்த கடிதத்துக்கு ஒரு பதிலாவது எழுதியிருக்கலாமே. என்னை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாமே. அது கூட சொல்ல முடியாதா? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? இவ்வளோ தூரம் என்னை பிடிக்காத ஒருத்தருக்காகவா நான் காத்துட்டு இருக்கிறேன்? அவ்வளோ கர்வம் உள்ளவர் அவரு. எப்போவுமே அவரை பார்த்து எனக்கு ஒரு பயம்தான் இருக்கும். உண்மையிலே அவர் என்னை நேசிக்கவே இல்லை அப்படின்னு அழுறாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவர் விரும்புகிற ஒரு பெண், அவர் நேசிக்கிற ஒரு பெண் அவர் முன்னாடியே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, அதுவும் காதலனை நினைச்சு அழுறாங்க. இது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இல்லையா? ஆனாலும் இவர் ரொம்ப நல்ல மனிதர். அந்த பெண்கிட்ட, இல்லை நாஸ்தன்கா அழாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அழலை. இந்த கண்ணீர் துளிகள் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்படி காற்றோட காற்றா போயிடும். நான் இந்த ஆற்றுல விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. அவருக்காக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் யாராவது ஒரு பெண்ணை இப்படி கஷ்டப்படுத்துவாங்களா சொல்லுங்க? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது, ஒரு சிறையில் அடைப்பட்ட மாதிரி என் பாட்டியோடு இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் என்னுடைய காதலை சொல்லியிருக்கேன். வேற வழியே இல்லாமல் என்னுடைய சுயமரியாதை எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் முன்னாடி போய் நான் காதலுக்காக கெஞ்சி இருக்கிறேன். ஒரு மூட்டையை கட்டிட்டு என்னுடைய ஆடைகளெல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் உங்கள் கூட இப்போவே வந்துடுறேன் அப்படின்னு போய் நின்று கெஞ்சினேன். இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா அவரை மாதிரி செஞ்சுருப்பீங்களா? தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பீங்களா? என்னுடைய மன வலியை புரிஞ்சுக்காம என்னுடைய இதயத்தை இப்படி உதாசீனப்படுத்திருப்பீங்களா? அவர் இடத்துல நீங்க இருந்திருந்தா இப்படியா நடந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு இப்போ ரொம்ப அழுக வருது. அவரால் அடக்க முடியல. நாஸ்தன்கா, நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணேன், அதுக்காகத்தான் இவ்வளோ நாள் நான் வந்து அமைதியாக இருந்தேன். இப்போ உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்த நாள்லேருந்தே நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன் மேலே அவ்வளோ காதல் வச்சிருக்கிறேன், அவ்வளோ நேசம் வச்சிருக்கிறேன். நீ எப்படி உன்னுடைய சுயமரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு மூட்டையை கட்டிட்டு அவருடைய வீட்டு வாசலில் போய் நின்னியோ, அதே மாதிரி தான் இப்போ நான் உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் உன்னோட நிலைமை கூட பரவாயில்ல. அந்த ஆள் வேற யாரையோ நினைச்சு நீ வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நீ இன்னொருத்தரை நினைச்சிட்டு இருக்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் உன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறேன். உன்னுடைய காதலுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ அவரை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை முழுக்க அவர் மீது நீ நேசம் கொண்டிருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என்னுடைய நேசம் உன்னை எப்பவுமே புண்படுத்தாது. என்னுடைய நேசம் உனக்கு எப்பவுமே பாரமாக இருக்காது. நான் எப்பொழுதும் இப்படிதான் உன் மேலே நேசத்தோடு இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாஸ்தன்காவுக்கு அதை கேட்ட உடனே இவர் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் அளவுக்கு அதிகமாக உருவாக ஆரம்பிக்குது. இல்லை இல்லை நீங்கள் அழாதீங்க அப்படின்னு அவருடைய கண்ணீரை துடைக்கிறாங்க. நாஸ்தன்கா, நான் வேணா இப்போ திரும்ப ஒரு தடவை அவரை போய் சந்திக்கவா? இப்போ நீ இன்னொரு கடிதம் எழுதுறியா? இந்த கடிதத்தை நானே நேரடியாக எடுத்துக்கொண்டு போய் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி உன்னை பற்றியும் சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நாஸ்தன்கா, இல்லை வேண்டாம், இவ்வளோ தூரம் அவருக்காக நான் பண்ணதே போதும். இதுக்கப்புறமா அவருக்கு நான் எதுவுமே செய்ய விரும்பலை. இவ்வளோ தூரம் என்னை அவமானப்படுத்தின ஒருத்தரோட திரும்ப திரும்ப கடிதங்கள் எழுதி திரும்ப திரும்ப அந்த உறவை புதுப்பிக்க நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என் மனசு அவ்வளோ வலியோடவும் வேதனையோடவும் இருக்குது. இந்த 1 வருட காலத்தில் நான் அவருக்கு என்னுடைய நினைவுகளால் கூட துரோகம் செஞ்சதே கிடையாது. அவர் மட்டும்தான் என்னுடைய காதலன் அப்படின்னு மனப்பூர்வமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் அவரை மறக்கணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அவரை மறந்து தான் ஆகணும். அவர் மேலே எனக்கு அவ்வளோ நேசம் இருக்குது. ஆனாலும் உங்கள் அளவுக்கு அன்பை அவர் எனக்கு தரவே இல்லை. உங்கள் அளவுக்கு அன்பை அவரால் எனக்கு தரவும் முடியாது. அதனால் வேற வழி இல்லை. இந்த கணத்தோட நான் எப்படியாவது அவரை கடந்து வந்துடுறேன். அவரை எப்படியாவது மறந்துட்டு உங்களோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், உங்களை காதலிக்க ஆசைப்படுறேன், அதுக்காக முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அன்பை நாஸ்தன்கா தெரிவிக்கிறாங்க. இவருக்கு எங்கேயோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா, உண்மையிலே நாஸ்தன்காவுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இந்த அளவுக்கு அன்பும் கருணையும் கொண்ட ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. நான் உங்களை விரும்புகிறேன், மனப்பூர்வமாக விரும்புகிறேன், நாம் 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் சந்தோஷத்தோட சரி அப்படின்னு ஆமோதிக்கிறாரு. ஆனால் எனக்கு இப்போது வருமானம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஏதாவது குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இல்லை எப்படியாவது என்னுடைய வருமானத்தை நான் உயர்த்தி கொள்வேன் அப்படிங்கிறாரு.
இவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, எங்கள் பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அப்பப்போ கொஞ்சம் கோவப்படுவாங்க, பழமைவாதியாக இருப்பாங்க, நாம் அவங்கள கூடவே வச்சுக்கலாம், எங்களுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டிலையே நீங்கள் இப்போ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எதிர்காலத்தை பற்றி கனவுகளும் கற்பனைகளும் செஞ்சுக்கிட்டு அந்த இரவு பொழுதுல 2 பேரும் குழந்தைகள் மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் அன்போட ரொம்ப சந்தோஷமா வந்துட்டே இருக்கிறாங்க. வானத்துல முழு நிலா ரொம்ப அழகா இருக்குது. இவர் அந்த பெண்ணை கூப்பிட்டு, நாஸ்தன்கா, அங்க பாரு, அந்த முழு நிலா எவ்வளோ அழகா இருக்குது, இந்த இரவு நேரத்துல வானம் எவ்வளோ அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாஸ்தன்கா மேலே பார்க்காம அப்படியே அதிர்ச்சியாகி நின்ன மாதிரி தெரியுது. அவங்கள கடந்து ஒரு நபர் போறாரு. நாஸ்தன்கா திடீர்னு இவரை பார்த்து, அதோ போறாரே, அவர் தான் என்னுடைய காதலன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போன நபரும் அங்க நின்று நாஸ்தன்காவை பார்த்து திரும்பி, நாஸ்தன்கா, நான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வேகமா அவரை நோக்கி ஓடி போயிடுறாங்க நாஸ்தன்கா. போனவங்க அவரை கட்டி பிடிக்கல, அவருடைய கையை பிடிக்கல, பக்கத்துலேயே நிற்கிறாங்க. திரும்பி இவர்கிட்ட வர்றாங்க, வந்து இவரை கட்டி அணைக்கிறாங்க. ஒரு நிமிடம் இவரை கட்டி அணைச்சிட்டு, நான் போயிட்டு வரேன், அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து போகிறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே தூரத்தில் நடந்து போகிறத இவர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பெண் அவளுடைய காதலனோட சேர்ந்து போயிட்டா. ஆனாலும் எந்த ஒரு வெறுப்போ கோவமோ, என்னை ஏமாத்திட்டாளே அப்படிங்கிற ஒரு வலியையோ அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு திரைப்பட பாடல்ல கூட வரும் இல்லையா, நான் செய்த பாவம் என்னோடு போக நீ வாழ்ந்து நானும் பார்த்தாலே போதும் அப்படின்னு. அந்த மாதிரி காதல்ங்கிறது என்ன, கொடுக்கறது தானே, எடுக்கிறது இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு சில நாட்கள் கழிச்சு அவருக்கு ஒரு கடிதம் வருது. நாஸ்தன்கா தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நான் உங்களை மறக்கவே மாட்டேன், நான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியுது, நீங்கள் எப்படியாவது என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் கூட ஒரு நல்ல நட்போடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், எப்போவுமே உங்களுக்கு நான் ஒரு நல்ல தோழியாக இருப்பேன், ஒரு சகோதரனை மீறி உங்கள் மேலே எனக்கு வந்து அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குது, பல வருடங்கள் நம்மளுடைய நட்பு தொடரணும் அப்படின்னு ஒரு பெரிய கடிதத்தை எழுதி முடிச்சிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை அவர் வாசிக்கிறாரு. வாசித்த உடனே அவர் மனதுக்குள்ள ஒரு விதமான அமைதி, ஒரு மகிழ்ச்சி, அளவு கடந்த ஆனந்தம் எல்லாமே உருவாகுது. அப்போது அவர் கடைசியாக நினைக்கிறாரு, வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் கிடைச்சிது, ஆனால் வாழ்க்கை முழுவதற்கும் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அந்த சந்தோஷமே போதுமானது, என்னுடைய வாழ்க்கையே நிறைக்கக்கூடியது அந்த சில நிமிட சந்தோஷங்கள் அப்படின்னு நினச்சி அதன் மூலமாக அவர் மனப்பூர்வமாக திருப்தி அடைகிறாரு. அதோட இந்த கதை முடியுது. ரொம்ப இயல்பான அழகான ஒரு காதல் கதை. காதல் அப்படிங்கிறது கொடுக்கறது தான், எடுத்துக்கொள்வதில்லை அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இயல்பான மொழி நடையில் ரொம்ப கவிதைத்துவமான வார்த்தைகளை போட்டு எழுதப்பட்ட அற்புதமான கதை. இப்போ இந்த கதைக்கு வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற தலைப்பு ஏன் வந்தது? அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம், அந்த நகரத்தில் சூரியன் முழுசா மறையாது, அந்த இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அதுக்கு இடைப்பட்ட அந்தி பொழுது போன்ற சூழல் தான் அங்கே அதிகமாக நிலவிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையிலையுமே 2க்கும் நடுவில் உள்ள மத்திய புள்ளியில தான் பாதி நேரம் இருக்கிறாரு. மகிழ்ச்சிக்கும் தனிமைக்கும் இடையில இருக்கக்கூடிய மத்தியமான ஒரு புள்ளியில, நம்பிக்கைக்கும் விரக்திக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மத்திய புள்ளியில, அதே மாதிரி கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மத்திய புள்ளியில, அதில் தான் இவருடைய வாழ்க்கை முழுக்க போயிட்டே இருக்குது. அதை குறிப்பிடுறதுக்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பு, வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற கவிதைத்துவமான தலைப்பையும் கொடுத்திருக்கிறாரு ஃபியோடர் தஸ்தயேவ்ஸ்கி. இந்த கதை 3 முறை ஆங்கிலத்தில் படமாக எடுக்கப்பட்டிருக்குது, 2 முறை ஹிந்தி மொழியிலையும் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்குது. 1848 எழுதப்பட்ட சிறுகதை. எவ்வளோ வருஷம்? கிட்டத்தட்ட 170 வருடங்களை கடந்து இப்பொழுதும் பலராலும் விரும்பி படிக்கப்படக்கூடிய ரொம்ப எளிமையான, ரொம்ப தத்துவார்த்த ரீதியிலான அழகான ஒரு காதல் கதை. வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுசும் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு சில வினாடிகள் வரக்கூடிய சந்தோஷமே வாழ்க்கை முழுவதற்கும் கொண்டாடுவதற்கு உகந்தது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய கதை.
கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.